அன்னைக்கு மட்டும்தான் வெளியில வரும். தர்மத்தாயின் தவ புதல்வரே, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரே, வருக வருக வருக. ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். 41 உயிரை விழுங்கிய நாயகனே, 40 நாள் தலைமறைவாக இருந்தவரே, வருக வருக. கரூர் மக்களை காவு கொண்டவரே, ஓடுகாலி பட்டம் பெற்ற மூதேவி தலைவரே, வருக வருக. அற்புதம் ஆவாரம் மக்களை கேனைகள் என்று நினைக்கும் தற்குறி தலைவரே, பிரஸ் மீட் ஓட்ட நாயகனே, வருக வருக. தற்குறி கூட்டத்தின் தலைவனாக இருக்கும் தற்குறி ப்ரோ மேக்ஸ் தலைவரே, வருக வருக வருக. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாறப்போகுது. 100% வெற்றி நமக்கு. இந்த பரந்த லோகத்தில் இருக்கும் பராக்கிரம பரம பிதாவே, இந்த வித்தியாசமான உலகத்தில் இருக்கும் விக்ரமின் பிதா மகனே, இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அறிக்கைய. எப்படி? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். மூர்த்தி சார், அவனுக்கு முறையான்னு நினைக்கிறேன். சிரிப்பா அது போசல். ஏய் போடா, சிரிப்புடா போங்க. 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு? யாருக்கிட்ட? டேய், நீ சரியான ஆம்பளை இருந்தா எங்க அண்ணன் ஒருத்தவங்க மோதி பாடுறான். டேய் வாடா இங்க போட குறா. டேய் நீ ஒரு அப்பா ஆத்தாளுக்கு பிறந்தா நேரா எங்க அண்ணன் வந்து மோதி பாடுறா பாப்போம். அட்ரஸ் சொல்றா. டேய் என்னடா பெரிய அட்ரஸ்? தற்குறி விஜய் கழகம், பனையூர், சென்னை. ஓ நம்ம ஏரியா தான். தைரியம் இருந்தா கை வைங்க, நான் தலைவரை பாத்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர். 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு? அதுல ஒருத்தர் மீச வச்சிருக்கெல்லாம் பேசிட்டு பாரு, சட்டையை புடிச்சு ஒண்ணு அடிக்கிறேன். வெளியே வந்து தொடர பாப்போம். நீ என்னை திட்டினேன்னா உன் தலைவன் சொல்லிட்டு இருக்கான், அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கும். விளையாட்டு இல்லை. இதுக்கெல்லாம் பயந்துட்டுலாம் நம்ம வந்து பின்வாங்குற ஆளும் கிடையாது. நீ எந்த கருத்தை வச்சிருக்க? கருத்து சொல்லி பதில் சொல்ல தெரியல. உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. இப்போ அதிகமாலாம் எனக்கு வழக்கில் ஒரு 261 எஃப்ஐஆர் வந்து இருக்கு. ஒரு 3 மர்டர் கேஸ் இருக்கு, ஒரு 4 கடத்தல் வழக்கு இருக்கு, ஒரு கொடா வழக்கு, ஒரு ஆயுத வழக்கு. இது இல்லாம ஒரு 111 டிஃபமேட்டரி இருக்கு. அதோட சேர்த்து தான் இப்ப கவர்னர் போட்ட ஒரு வழக்கு இருக்கு. நான் இதை பூரா விட்டுட்டு வரணும்னா 700 வருஷம் வேணும். கலக்கிட்டல. தைரியம் இருந்தா கை வைங்க, நான் தலைவரை பாத்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. தைரியம் இருந்தா கை வைங்க, நான் தலைவரை பாத்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. ஒருத்தருக்கு மறந்துடா. இப்ப யாரு? என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் இருக்காங்க? எங்க திரும்புங்க. கர்ம என்ன இப்படி நாறுது? குருநாதா மாட்ட ஐட்டத்தையும் மனித ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு? 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு? நம்ம உதயநிதி போறாருன்னா ரோட்ல போறாருன்னா ரோட் சைடு லெஃப்ட் ரைட் பாக்குறாரு, எவனுமே மதிக்கல. இப்ப கூட நேத்து கூட பாருங்க, வெள்ளூர்ல வாக்கிங் போயிட்டு இருக்காரு. யாரா ஓடி வந்து பாக்காங்க, எங்க தலைவர் வெள்ளூர்ல வாக்கிங் போட்டோம். அன்னைக்கு வெள்ளூர முடங்கி போயிடும். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு? சந்தோஷம். யாருக்கிட்ட? தைரியம் இருந்தா முதல்ல வீட்டுக்குள்ள போயிடுங்க. நான் கேக்குறேன். வேண்டாம், எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது. ரவுடி அரசியல். 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரப்படும் தெரியும்? நறுக்கு 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 என்று கொட்டி கேவலமா பேசக்கூடிய அந்த மாதிரி ஒருமையில பேசக்கூடிய எங்களுக்கு தேவையில்லை. தைரியம் இருந்தா கை வைங்க, நான் தலைவரை பாத்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. ஏன்டா மௌனே, ஏன்டா சின்ன பையல போட்டு இந்த அடி அடிக்கிற? தைரியம் இருந்தா கை வைங்க, நான் தலைவரை பாத்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா வர. அதுல ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க, கரூர் வந்து மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. 30 நாள் அண்ணன் அமைதியா இருக்கான்னு பாத்துட்டு இருக்கீங்களா?
அழக்கூடாது. நீ ஏன் அழுற? நீ தாதாடா, டான், கேங் லீடர். கட்டிலேயே கலவரம் தெரியுதே ராஜா. 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யார் அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு? யாருக்கிட்ட பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இல்ல, அவங்க 10,000 பேர் தான் சொன்னாங்க. இப்ப மதி சார்ட்ட கேட்டு பாருங்க, நிர்வாகிகள் 10,000 பேர் தான் சொல்ல முடியும் ஒரு கட்சி. மக்கள் எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரியாது. டேய் டேய், ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட டேய், ஒண்ணாடா போடா, அப்படி போடா. உயிர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கு களத்துல நின்று போராடிய செந்தில் பாலாஜியை பார்த்து அவர் எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமான்னு ஆதவர்ஜனா பேசுறாரு. செந்தில் பாலாஜிய ரவுடின்னு சொல்றியா நீனு? அன்னைக்கு ஆதவர்ஜனா எங்கே போனாரு? விஜய்க்கு தானே கூட்டம் வரும், விஜய்க்கு தானே கூட்டம் வரும். ஆதவர்ஜனாவுக்கு எத்தனை லட்சம் பேர் கூட்டம் வரும்? How do I tell you? நீ ஏன் தப்பிச்சு ஓடுன? அன்னைக்கு நீ பெரிய வீரன் தானே நீ யோக்கியன்னு சொல்றேல. உனக்கு என்ன தெரியும்? எந்த பிராண்ட் வாங்கி அடிச்சா எப்படி போதை ஏறுங்கிறது வரைக்கும் உனக்கு விவரம் தெரியும். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. எந்த கதாநாயகி கூட டான்ஸ் போட்டா நல்லா பிக்கப் ஆகும், வசூல் ஆகுது தெரியும். 200 ரூபாய் டிக்கெட்டை எப்படி 2000 ரூபாய்க்கு விற்கலாங்கிற அந்த விவரம்லாம் உனக்கு தெரியும். தமிழ்நாட்டு அரசியல்ல 50 பேரை காப்பாத்தி நிவாரணம் அறிவிச்சு எல்லாம் பண்ணி நீ 3 நாளைக்கு இரங்கலே தெரிவிக்கல. ஏர்போர்ட்ல போகும்போது குறுக்க சரக்குன்னு நல்ல பாம்பு மாதிரி ஓடி போயிட்ட நீனு. ஒரு பதில் சொல்ல துப்பு இல்லாதவன் நீனு. நீ கேக்குற முதலமைச்சர் வன்மமா இருக்கிறார். டே, வன்மமா இருக்கிற நீங்க தான்டா, அயோக்கிய பயல்களே, நீங்க தான்டா வன்மமா இருந்திய. 3 நாள் இரங்கல் அறிக்கை சொல்வதற்கு துப்புள்ளாத நாய நீ என்ன இறங்க வன்மத்தை பத்தி பேசுற? வன்ம குடோனே விஜய் தான்டா. உன்னையெல்லாம் முட்டி தட்டாம முதுகு தண்டனை 4 மிதிக்காம காவல்துறையை கையில வச்சிருக்கிற முதலமைச்சர் உன்னை அப்படியே விட்டாருவாரு. ஜெயலலிதா காலமா இருந்திருந்தேன்னா உன்னை உள்ள வச்சு நசுங்கி இருப்பாங்க. ஒருத்தன் கூட வெளியே நடமாடி இருக்க முடியாது. ஆதவர்ஜனாவுக்குலாம் என்ன பர்ஃபார்மன்ஸ். டிவிக்கு ஒருத்தர் திமுக உட்கார்ந்தார், திமுகவுக்கு வேலை பார்த்தார் லாட்டரி பணத்தை வச்சு. திமுக இருந்து விசிகேக்கு தாவினார் லாட்டரி பணத்தை வச்சு. விசிகேல இருந்து இன்னைக்கு விஜய்க்கு தாவி இருக்காரு. அவரோட ஐடியா என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தை லாட்டரி விற்பனை கழகமா மாத்தணுங்கிறது ஒரு ஐடியா. இல்லனே சரி அண்ணன் பிரில்லியன்ட் பிரசங்கம் பண்ணாத. தமிழக வெற்றி கழகங்கிற பேர் சரியில்லை, இத லாட்டரி விற்பனை கழகமா மாத்திட்டோம்னா நல்லா இருக்குங்கறதுக்காக இன்னைக்கு விஜயோட போய் இணைஞ்சிருக்காரு. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஒவ்வொருவரும் இந்த 41 குடும்பங்களை நினைத்து பல ஆண்டுகள் அவர்களோடு கண்டிப்பாக துணை நிற்போம். மர்க்கா சொல்லு. பல ஆண்டுகள் அவர்களோடு கண்டிப்பாக துணை நிற்போம். சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனிய வச்சு அடி குனிடா. இனிமே சொல்லுவியா? மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யார் அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு? நீ கத்தி எவ்வளவு விட்டாலும் சரி, கதிரி அழுதாலும் சரி, 5 பைசா கிடையாது. இந்த ஆல்பத்துல நீ இடம் முடிச்சிட்டாரு. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 2 1. நீ ஆல்பத்தை கட்டாலும் சரி, அளப்பறை கொடுத்தாலும் சரி, 5 பைசா கிடையாது. வந்துட்டாயா வெற்றி தலைவர் அவர்கள் வருகிறார். கொட்ட பொண்ணு போட்ட கொடியந்தான் வரான் பாரு. 41 பேரை கொண்ட நடிகந்தான் வரான் பாரு. நாட்டையெல்லாம் நாசமாக்க கொடியந்தான் விஜய் வரான். தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை 2026 2 பேருக்கு நடுவுலதான் போட்டியே. சும்மா பேசாத பத்தி தேவலாம் பேசிட்டு இருக்காத. போய் பிரச்சனை உண்டாக்காத வேலை சார். ஏதாவது கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். பேசவே இல்ல. யாரும் கண்டுக்காதீங்க அவனை. இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாற போகுது. 2026 2 பேருக்கு நடுவுலதான் போட்டியே. இந்த வந்துட்டாயா? இந்த டயலாக சொல்றதுக்குன்னே எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துறாயா ஒருத்தன். 100% வெற்றி நமக்கு. வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம். கான்பிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். ஏங்க இப்ப தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் பத்தி பேசினா தானங்களே என்ன பத்தி பேசுவாங்க? உங்களை பத்தி நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கேளுங்க அந்த பக்கம். விஜய், நீ ஒரு சினிமா தேவடியா? How could you let this happen? தன்னுடைய அமைதியின் மூலமாக தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு மௌன புரட்சியை உருவாக்கி
டேய் உங்ககிட்ட அப்பயே சொல்லிருக்கேன், முறைக்காத, எனக்கு சிரிப்பு வருது. யாரு ஓடுனது? வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சும் தாங்க மாட்டீங்க. வீரன் என்ன தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறதா. உன் பயத்தை உன் கண்ணுல நான் பார்த்துட்டேன். அதை மெதுவா தானமா வெளியே கொண்டு வந்து உனக்கே அறிமுகப்படுத்துறேன். யாரு ஓடுனது? யாரு ஓடுனது? நான் தான். பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார், நிர்மல்குமார் ஓடிவிட்டார். யாரு ஓடுனது? உங்க அப்பா கைது செய்யும் பொழுது நீங்க ஓடுனீங்களே, அப்படியா ஓடணும்? நாங்க கலைஞர் கைது செய்யப்படும் பொழுது யார் ஓடினார்? திமுக வரலாறு தெரியுமா? கலைஞர் கைது செய்யப்படும் பொழுது சொந்த மகன் ஓடினார். வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சும் தாங்க மாட்டீங்க. போயிட்டு நாளைக்கு காலைல வாங்க. இல்லை நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அதெல்லாம் இப்போ பண்ண முடியாது. போயிட்டு காலைல வாங்க. உள்ள பட்டு தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது அப்பா ஊர்ல இல்லை, நான் வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு நினைச்சிட்டேன். நான் வந்து இல்லை அப்பா வீட்டில் உள்ள தூங்கிட்டு இருக்காங்க, போயிட்டு காலையில வாங்க. இல்லை எழுப்புங்க, அரெஸ்ட் பண்ண ஆகணும், அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்புறம் போய் உள்ளே போய் அம்மாட்ட போய் இந்த மாதிரி போலீஸ் வந்திருக்கு, அப்பா அரெஸ்ட் பண்ணணும்னா, அப்பா தான் ஊர்ல இல்லையா? ஐயா அப்பா ஊர்ல இல்லையா? நான் அப்பா உள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவனுக்கு நான் சொல்ல நம்பிட்டாங்க போலீஸ். அதனால வீட்டுக்குள்ள வந்து சர்ச் பண்ணி அப்ப ஷூ ரேக்கெல்லாம் திறந்து பார்த்தாங்க, அப்பா அதுல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம தலைவரை எலெக்ஷன் அன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு. உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்ல? ஆனா நீங்க இதுல மகேஷ் பொய்யாமொழி மட்டும் பார்த்திருப்பீங்க. இன்னொரு நெப்போ கிட்ட ஒண்ணு வரும் காலையில துபாயில இருந்து கிளம்பி. பொதுவா அமைதிக்கு பின் புயல் வரும். இப்ப புயலுக்கு பின் அமைதி வரும்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு அமைதிக்கு பின் ஒரு புயல் வரப்போகுது. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இனி ஒரு நொடி கூட நமக்கு ஓய்வில்லை. நாம் ஒவ்வொருக்கும் நம் கிராமங்களுக்கு, நகரங்களுக்கு, வீதிகளுக்கு இப்ப டெரரா பேச வச்சுக்கிட்டு வட்டியை கழுங்குன அப்படியா? எங்கடா வட்டி? ஆமா, ஏன்டா இப்ப திடீர்னு கத்துன? பார்க்க பயங்கரமா இருக்கீங்கண்ணே. பயந்து போய் தான் வட்டி பண்ண 500 ரூபாய் கொடுத்தேன். பயந்தா? ஒண்ணுமே புரியலையடா. ஆயுத எழுத்து படம் பார்த்திருக்கீங்களா? பெரிய ரவுடி எழுத்து நிப்பாங்க. அந்த படத்துல மணிரத்னம் சார் எழுதியிருப்பாரு, இளைஞர் புரட்சி. அந்த புரட்சி தான் 26ல உருவாகிட்டு இருக்கு. ஏய், நீங்க எல்லாம் பைத்தியமாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு அணில் குஞ்சு பசங்கள் எல்லாம் ஆட்டம் தான் போடும் பாரு. தன்னை பெத்தாலி அத்தான் அரக்கத்தான் போறான் பாரு. பைசுமத்து டிஎம்கே மேல நீயும். பைசுமத்து டிஎம்கே மேல நீயும். பைய சுமத்தி விட்டு ஓடிவிடும் ஓடிவிடு டாடியிடம். நீங்க என்ன சாதனை செஞ்சிட்டீங்க அப்படின்னா, இந்தியா அதிமுக ஆட்சி விட்டுட்டு போறப்ப -0.03 இதுதான் ஜிடிபி. கேட்டா கொரோனா சார் அப்படிம்பாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தப்பையும் கொரோனா தான் இருந்துச்சு. 0.03ல இருந்த ஜிடிபிய 7.63% கொண்டு வந்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். என் வேலையை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி உன் வேலையை நீ பாரு. என் வேலையை தாண்டா பாக்குறேன். நிறைய தொழில் முதலீடுகள் நடத்துறீங்க. இப்ப சொல்ற புள்ளிவிவரம் நான் சொல்லல. அதிமுகவும் அதிமுகவில் மண்குதிரை ஏற நினைக்கிற பாஜக ஒன்றிய சர்க்கார் கொடுத்த புள்ளிவிவரத்தை நான் சொல்றேன். இந்தியாவில் தொழில் முதலீட்டில் முதலிடம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்க இங்க இல்ல, நீங்க எங்கேயோ இருக்க வேண்டியவர் சார். தொழில் முதலீடு ஊக்குவிப்பில் இந்தியாவிலேயே 2வது இடம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. தனிநபர் வருமானத்தில் மக்கள் தொகையின் அடிப்படையில் 2வது இடம், வருமானத்தின் அடிப்படையில் முதலிடம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீல் விடுவான். கல்வியில என்ன பண்ணிட்டீங்க? கல்வராயன் மலையில் இருக்கிற ரேவதி
கல்வராயன் மலையில் இருக்கிற என் தங்கை ரேவதி பழங்குடியின பெண் சொன்னாலே, எங்க அப்பா இல்ல, எங்க அம்மா இல்ல, என் தாத்தா இல்ல, ஆனா கலைஞர் தாத்தா அப்ப எங்க மலையில கட்டின பழங்குடியின உண்டு உறைவிட பள்ளியில நான் படிச்சேன். இன்னைக்கு ஐஐடி போறேன். இதுதான் சார் கல்வி. ஆமா சொன்னாக்கள் போதில் பார்த்து உன்னால நான் ரொம்ப சாதாரணமா இருக்கேன். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டது. அந்த நிகழ்வில் நாங்க பேசினா சுயபெருமைன்னு சொல்லலாம், மற்ற மாநில முதல்வர் பேசினா சொல்லலாம். அந்த குழந்தைகள் வந்து சொன்னார்கள், அந்த பிள்ளைகள் வந்து பேசினார்கள். ஒரு பிள்ளை, என்னம்மா நான் முதல்வன் திட்டத்துல ஜப்பானுக்கு போறியாமே, உனக்கு ஜப்பான் மொழி தெரியுமான்னா அந்த பிள்ளை ஜப்பான்ல பேசின காட்சியை நாம் இங்க பார்த்தோம். முடிதான் நடத்துனா மூளையமா நடத்துக்கு உனக்கு அங்க என்ன பார்வை? உனக்கு அறிவில்லை, உன் பிள்ளைக்கு அறிவில்லை. சுதந்திர இந்தியாவில் இதை நான் சொல்லல, ஒன்றிய பிரதான் சொல்றார். ஒன்றியத்திலேயே இந்திய மாநிலத்திலேயே கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எலிமெண்டரியில 99.9% சார். சுதந்திர இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் பெற முடியாத வளர்ச்சியை தமிழ்நாடு வச்சிருக்கு. அந்த மாநிலத்துக்கு தான் நீங்க 2000 கோடி நிதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சரி போடா, மூளை இல்லாதவனோட உனக்கு என்ன பேச்சு போ. நிதி கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்தி படிங்கன்னு. நீங்க வேறு முதலமைச்சரா இருந்திருந்தா கால்களினால் முதலமைச்சரானவர் என்ன செய்திருப்பார்? மும்மொழி தேவைன்னு ட்வீட் போட்டிருப்பார். என் தலைவன் சொன்னா, நீ 2000 கோடி இல்ல, 5000 கோடி இல்ல, 10,000 கோடி கொடுத்தாலும் என் மண்ணை அடகு வைக்க மாட்டேன்னு சொன்னது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ரொம்ப சந்தோஷப்பா, நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே சார். கல்வியில் முதலிடம். மருத்துவத்துறையை பத்தி கொச்சைப்படுத்தினாங்க. அந்த மருத்துவத்துறைக்கு முதல்ல அனுமதி கொடுக்க வேண்டியது, லைசன்ஸ் கொடுக்க வேண்டியது நீங்க பக்கத்துல கூட்டணி வச்சிருக்கிற பாஜக தான். டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாராசூட்டிக்கல் தான் அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கணும். அவங்க லைசன்ஸ் கொடுக்கணும். இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கயா. பிறந்த குழந்தை இறப்பு இந்தியாவிலேயே குறைந்தது 99.8% குறைத்திருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இத நான் சொல்லல, மத்திய அரசு சொல்லுது. இந்த கட்சியை சார்ந்தவன், என் முதலமைச்சரை பெருமையாக பார்க்கிறேன். என்ன தெரியுமா? தி இன்னோவேட்டிவ் லீடர். நீங்க சொல்றீங்கல்ல, ரஷ்யா புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டான். என் தலைவனுக்கு செய்தி வருது, 14 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த புற்றுநோய் மருந்து போட்டா பெண்களுக்கு எதிர்காலத்துல புற்றுநோய் வராதுன்னு சொன்ன உடனே 38 கோடியை இமீடியட்டா ஒதுக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற 14 வயதுக்கு கீழ் இருக்கிற பெண்களுக்கு புற்றுநோய் தடுப்பு மருந்து இலவசம் அறிவிச்சிருக்கோம். இந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சிக்கும் இந்த 4.5 ஆண்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு இப்படி ஒப்பிட்டீங்கன்னா, மலை எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நம்மளோட தமிழ்நாட்டுல மட்டும்தாங்க விஜயனாக்கு ஒரு ஓட்டை போடலாமா வேணாமான்னு தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தாங்க யோசிக்கிறாங்க. வெளிநாட்டுல இருந்து 20 லட்சம் பேருங்க. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. விஜய்க்காக வரும் வெளிநாடுகளிலிருந்து 20 லட்சம் பேர் பிளைட் டிக்கெட் போட்டுட்டாங்களாம். 2026 தேர்தலுக்கு தமிழக வெற்றிக் கழகம் ரெடியாகி கொண்டிருக்கிறது. லோக்கலில் உள்ள தொண்டர்களை விட வெளிநாடுகளிலிருந்து வந்து விஜய்க்காக வேலை பார்க்க ஆவலோடு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மற்ற நாடுகளில் வேலை பார்க்கும் மக்கள் இந்த முறை எலெக்ஷன் வந்து தாவேக்காவுக்கு வேலை பார்க்க போறாங்க. மிகப்பெரிய வெற்றியாக 2024 இருக்கும் என கூறப்படுகிறது. வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. நம்ம மக்களுக்கு நம்பிக்கைன்னு ஒண்ணு வரணும். நல்லது செய்வாரா மாட்டாரான்னு யோசிச்சு நம்ம முடிவு பண்றதுனாலதான் நம்ம ஒரு மனுஷனை இழக்கிறோம். கேப்டனை இழந்தாச்சு, சரிங்களா? இதுக்கு மேல நம்மளோட தளபதி விஜய் நம்ம இழக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்காக இந்த வீடியோ போட்டேன். அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? அரசியல் லாபத்திற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீது பொய் குற்றச்சாட்டை வைக்கும் பிரதமர் மோடி, அதே அரசியல் லாபத்திற்காக பீகாரில் அறிவித்துள்ள தேர்தல் வாக்குறுதி என்ன தெரியுமா? நம் சமூக நீதி நாயகர் கொண்டு வந்த முத்தான திட்டமான காலை உணவு திட்டத்தை செயல்படுத்துவதாக அறிவித்துள்ளது. இது ஒரு புறமும், இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதலீட்டு ஈர்ப்பு வெற்றியை கூர்ந்து நோக்கி மு.க. ஸ்டாலின் இந்தியாவிற்கே முன்மாதிரியான முதலமைச்சர் என புகழாரம் சூட்டியுள்ளார். देश का बेस्ट चीफ मिनिस्टर आप किसे मानते हैं? स्टालिन. ओके. आप देखते हैं, कारण भी पूछिए. हाँ बताइए. I don't see our chief minister going abroad and getting some investment. निवेश लाने के लिए वो कुछ नहीं करते. वहीं स्टालिन साहब प्रयास करते हैं, इन्वेस्टर मीट कराते हैं, निवेश लाते हैं, अपने राज्य के लिए लाते हैं.
மற்ற மாநிலங்களும் எதிர்க்கட்சிகளும் கூட பின்பற்றிடும் மாடல் திட்டங்களை வகுத்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நல்லாட்சியை தந்து தமிழ்நாட்டை உலகரங்கில் உயர்த்தியது மட்டுமில்லாமல் நாட்டிற்கே வழிகாட்டியாக உள்ளார் என்பதற்கு பீகார் தேர்தல் சம்பவங்களே சாட்சி. தமிழ்நாட்டை தன்னிகரில்லா மாநிலமாக்கிய நம் திராவிட மாடல் நாயகர் தற்போது தேசிய அரசியலையும் வடிவமைக்கும் மாபெரும் தலைவராகியுள்ளார். ஆஜ்மே क्या बोल रहा தமிழ்நாட்டிலே இருக்கிற தமிழர்கள் கிரிட்டர்கள் சோறு சோறு சோறு. தமிழ்நாட்டிலே பிகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள். அவரின் ரத்தத்தை தமிழ்நாடு உறிஞ்சுது. ஒரு 2 கையையும் விரிச்சு புடிச்சுக்கிட்டு எட்டி ஒத்தச்சேன்னு வெய்யி துண்டாயிடும். நான் கேட்கிறேன், மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பீகார்ல பேசின அதே கருத்தை இந்த தமிழ்நாட்டில் வந்து பேச முடியுமா? பேசுவாரா? பேசுவதற்குரிய தைரியம் இருக்கிறதா? என்ன சார், ஒடிசா பீகார்ல தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் தப்பா பேசிட்டு எப்படி கூச்சமே இல்லாம இங்க வரீங்க? தமிழ்நாடு வந்தா இங்க ஒரு திருக்குறள் சொன்னா போதும். தொட்டனை துரும் மணக்கணை மாதக்கா கட்டணை துரும் எழியும். மக்கள் என் பேச்சு கேட்டு ஏமாந்துருவாங்க. இந்த மாதிரி பேசுற ஆளை வச்சுக்காதீங்க. இந்த மாதிரிலாம் பேசுற ஆளு நீங்க வேற யார்கிட்ட வச்சுங்க. இதெல்லாம் நாகரீகம் இல்லாத பேச்சு. அங்க பாருங்க மோடிஜி, உங்களை வரவேற்க மக்கள் எப்படி ரெடியா இருக்காங்கன்னு பாருங்க. யார் வண்டியை திருப்பு கோமா இருக்காங்கோ. யோ மோடிஜி, எங்களை பத்தி தப்பா பேசிட்டு எங்க கிட்டே ஓட்டு கேட்டு வரியா? என்ன பேர்டு பாயிண்ட் போறாளே அப்படின்னா என்ன? அதாவது இந்த உலகத்திலேயே ஒன்ன மாதிரி அயோக்கிய பைய கிடையாதுங்கிறாங்க. 2026 தேர்தலோட தமிழ்நாட்டுல பாஜகவை நாங்க குழி தோண்டி புதைக்கிறோம் பாரு. வெரி குட். என்ன சரி செஞ்சாலும், எத்தனை அவதூறுகளை நம்ம மீது பரப்பினாலும், எவ்வளவு போலி செய்திகளை எல்லாம் அவர் உருவாக்கினாலும், நான் தெளிவோடு சொல்லுகிறேன், இங்கு நம்முடைய தோல் திருமாவர்கள் குறிப்பிட்டதை போல 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி நிச்சயம் அமையும். எல்லா டிவிலையும் எல்லா சேனல்களையும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்சது என்ற செய்தி தான் வரப்போகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.